யாருக்கோ ஒரு ஆளுக்கு வேண்டி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அவருடைய மாற்றத்திற்காக, அவர்களுடைய ரட்சிப்புக்காக, அவங்க பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும், அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும். அநேக நாட்களா ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமாகவே உங்களுடைய ஜெபத்திற்கான பதிலை கர்த்தர் வருகிற நாட்கள்ல தரப்போகிறார். நீங்க உங்களுடைய மனதுல ஒருமனப்பட்டு விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது அற்புதத்தை பார்ப்பீர்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார். ஆனா சபையார்கள் ஒருமித்து பேதுருக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் அந்த சிறைச்சாலையிலிருந்து தன்னுடைய தேவதூதனை அனுப்பி பேதுருவை விடுவித்தார். இன்றைக்கு நீங்களும் ஜெபிக்கும் பொழுது தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி நீங்க ஜெபிக்கிற மனிதனுடைய நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். அந்த எல்லா கட்டுகளையும் கர்த்தர் உடைப்பார். அந்த சிறைச்சாலையின் அனுபவத்தை கர்த்தர் மாற்றுவார். அவர்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதத்தை செய்து ஒரு சாட்சியாக கர்த்தர் நிலைநிறுத்துவார். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. உங்களுடைய ஜெபத்துக்கான மறுபடி பதிலை கர்த்தர் தரப்போகிறார். விசுவாசத்தை விட வேண்டாம். நீங்க நம்பிக்கையோடு ஜெபிங்க. வருகிற நாட்கள்ல அற்புத சாட்சியை நீங்க சொல்ல போகிறீர்கள். Have a nice day. God bless you.